முதல்ல நான் ஆசீர்வாதம் ஆச்சார்ட்டு தொடங்குறேன். இந்தியா கூட்டணி சார்பாக தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது பாஜக கூட்டணிக்கான ஒரு நெருக்கடியா? வணக்கம். எங்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் வலுவான ஒரு ஸ்தானத்திலிருந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகளாக திரு நிதிஷ்குமார் அவர்களுடைய தலைமையின் கீழ் வலுவான ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். வளர்ச்சிக்கான ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். மக்கள் அதற்கு கட்டியம் கூறும் வகையில் கடந்த 1 ஆண்டுக்கு முன்பாக, அதாவது 2024 பாராளுமன்ற தேர்தல் ஜஸ்ட் 1 வருடம் 2 மாதம் ஆகியுள்ளது. அந்த தேர்தலில் கூட எங்களுக்கு மிக அறுதி பெருமையான லோக்சபா சீட்டுகளை கொடுத்துள்ளார்கள். அதாவது நாங்கள் 17 தொகுதிகளில் போட்டி போட்டு 12 தொகுதிகளையும் எங்களுடைய கூட்டணியில் உள்ள ஜேடியு, அதாவது திரு நிதிஷ்குமார் அவர்களுடைய தலைமையில் 16 தொகுதிகளில் போட்டியிட்டு 12 தொகுதிகளிலும் திரு சிராக் பாஸ்வான் அவர்களுடைய லோக் ஜனசக்தி பார்ட்டி அவர்கள் 5 இடத்தில் போட்டி போட்டார்கள். 5 இடத்திலுமே வெற்றி பெற்று, அதே போல மாஞ்சி அவர்களுடைய தலைமையில் HAM 1 இடத்தில் போட்டி போட்டு 1 இடத்திலும் வெற்றி. அதாவது பாத்தீங்கன்னா பீகாரோட தேர்தல் அண்மையில் நடந்த தேர்தலை உங்களுக்கு ஒரு உதாரணமாக அமைந்துள்ளது. இதோடு கூட மத்திய அரசுடைய இரட்டை இன்ஜின் சர்க்கார் அப்படின்ற அந்த கான்செப்டை மக்கள் அமோக வரவேற்பு கொடுத்துள்ளார்கள். மத்திய அரசின் திட்டங்கள் மாநில அரசுக்கு சென்று சேர்ந்துள்ளது. அதன்படி பாத்தீங்கன்னா கடந்த 1 ஆண்டுக்கு மட்டுமே 85,380 கோடி ரூபாய்க்கான மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் மாநில அரசுக்கு சென்று சேர்ந்துள்ளது. பெண்கள் மிக முக்கியமான அளவில் பெண்கள் மாநில அரசுடைய திரு நிதிஷ்குமாருடைய அரசோடைய முழு பலனையும் அவர்கள் பெற்றுள்ளார்கள். அங்க எதிரணியில உள்ள கூட்டணி நீங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணிக்குள்ளாரையே பல பிரச்சனைகள். என்னைக்காவது நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கூட்டணிக்குள்ளார உள்ள 2 கட்சிகள் 3 கட்சிகள் ஒருவருக்கு ஒருவராக எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இப்பொழுது நாங்கள் பீகாரில் பார்க்கிறோம். இது மகாராஷ்டிராவிலும் நாங்கள் பார்த்தோம். அந்த கூட்டணியிலும் பிரச்சனைகள் இருந்தன. இறுதி வரை அந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணாம இந்த காரணத்துக்காக தான் எங்கள் கடந்த தேர்தல்ல 2020 தேர்தல்ல எல்ஜேபி இதே மாதிரி இன்னைக்கு கூட்டணி இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கு எதிராக பல வேட்பாளர்கள் நிறுத்தினாங்க. அந்த உதாரணம் இதுக்கு பொருந்தாதா? அதாவது அப்ப அவர் எங்களுடைய கூட்டணியில் இல்லை. நீங்க அதை சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். திரு சிராக் பாஸ்வான் எங்களுடைய கூட்டணியில் இல்லை. அவர் நிதிஷ்குமாருக்கு எதிராக கூட்டணியில இல்ல அப்படின்றது ஏற்புடையதுதான். ஆனா பாஜக வேட்பாளர்களுக்கு எதிராக நிறுத்தல, நிதிஷ்குமார் வேட்பாளர்களுக்கு வேட்பாளர்களுக்கு எதிராக நிறுத்தினாரு. இப்ப அவருடைய தேவப்பிரியன் அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி. அவர் 2020 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் எங்களுடைய கூட்டணிக்கு வருகிறார். அதற்கு முன்பு அவருடைய தந்தை திரு ராம்விலாஸ் பாஸ்வான் இறக்கிறார். அதற்கு பிறகு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய சகோதரர் திரு பாரஸ் அவர்கள் அந்த கட்சியை கைப்பற்ற முயற்சிக்கிறார். அதுல அவர் திரு பாரஸ் அவர்களுக்கும் திரு சிராக் பாஸ்வான் அவர்களுக்கும் இடையில் பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் தான் திரு சிராக் பாஸ்வான் அவர்கள் தன்னுடைய வேட்பாளர்கள் களமிறக்கிறார். அதுல அவருக்கு 6% வாக்கு கிடைத்தது, 1 சீட் கிடைச்சிச்சு. ஆனா அதுக்கப்புறமேட்டு நடந்த 24 தேர்தலில் அவர் முழுக்க முழுக்க எங்களுடைய கூட்டணிக்கு வந்துவிட்டார். இன்னைக்கு பாரஸ் எந்த ஒரு கூட்டணியிலுமே இல்லை. இன்ஃபேக்ட் பாரஸ் அவர்களை காங்கிரஸ் கூட்டணியில் ஆர்ஜேடி கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திரு பாரஸ் அவர்கள் கெஞ்சி கேட்டார். பட் அவரையும் அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் சொல்லுவது என்னவென்றால், ஆர்ஜேடி, காங்கிரஸ், விஐபி விகாஷீல் இன்சான் பார்ட்டி என்ற ஒரு பார்ட்டி இருக்கிறது. இந்த 3 கட்சிகளுமே கிட்டத்தட்ட 11 தொகுதிகளில் ஒருவரை எதிர்த்து போட்டி போடுகிறார்கள். ஆர்ஜேடி வர்சஸ் காங்கிரஸ் 5 சீட்டுகளையும், சிபிஐ வர்சஸ் காங்கிரஸ் 4 சீட்டுகளையும், ஆர்ஜேடி வர்சஸ் விஐபி 2 சீட்டுகள், மொத்தம் 11 சீட்டுக்குள்ள உள் கூட்டணிக்குள்ளாரையே ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கிறது. இப்ப இது மாதிரியான சீட்டுகள் எல்லாமே எங்களுக்கு அப்படியே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய முழு வாய்ப்பு. ஏன்னா அவங்க ஒருத்தங்களோட ஓட்டை அவங்க கண்டிப்பா கட் பண்ணும்போது அது எங்களுக்கு பாஜக மற்றும் ஜேடியுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொண்டு போய் சேர்க்கும். சோ இதன் காரணமாக தான் நாங்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரை மிகவும் பலமான ஒரு தேர்தலாக இதை பார்க்கிறோம். எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு 101% உள்ளது. மக்கள் எங்களுக்கு அவர்களுடைய நல்ல ஆட்சிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்க இருக்கின்றார்கள். மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். அதன் காரணமாக தான் நாங்கள் இந்த வலுவான ஒரு கூட்டணியோடு மக்களை போய் சந்திக்கிறோம். அவ்வளவு சிறந்த நிர்வாகம் செய்த நிதிஷ்குமாரை ஏன் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தல?
அதாவது நேற்று வந்து இந்த சமஸ்டிபூர்ல அவருடைய நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணி எல்லா தலைவர்களையும் வச்சு அவரோட ஃபர்ஸ்ட் ரேலி வந்து நடத்தினார். அந்த ரேலியை நீங்க கவர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய சென்ட்ரல் அதாவது நேஷனல் சேனல் வந்து அதை கவர் பண்ணாங்க. அதுல வந்து அவர் தெல்ல தெளிவாக அவர் சொன்னார், திரு நிதிஷ்குமார் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு. அதை விட வேற உங்களுக்கு என்ன தேவை? இன்னைக்கு நிதிஷ்குமார் வந்து இந்த தலைமை என்று சொல்றவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்றதுல என்ன தயக்கம்? தேவப்பிரியன் அதுக்கு வந்து அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் நடக்கிறது. அந்த தேர்தல் பிரதமர் கான்ஸ்டிடியூஷன்ல பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு கூட சொல்லலையே. ஆனா கடந்த முறை முதலமைச்சராக நிதிஷ்குமார் தான் பொறுப்பேற்பார் என்று அதிகாரப்பூர்வமா அறிவிச்சீங்களே. தேவப்பிரியன் அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது வந்து நடைமுறை என்ன, ஒரு தேர்தல் நடக்கிறது. அந்த தேர்தலுக்கு பிறகு எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து தங்களுடைய தலைவராக தங்களுடைய முதலமைச்சராக ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள். அப்படிதான் வந்து ஈவன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கூட என்டிஏ எம்பிக்களோட மீட்டிங் நடந்து பாராளுமன்றத்தோட மைய மண்டபத்துல நடந்து அதில் தான் அவரோட பேரை வந்து அப்ரூவ் பண்ணாங்க. அப்ரூவ் பண்ணதுக்கு பிறகுதான் போய் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட அவர் வந்து ஸ்டேட் கிளைம் பண்ணாரு. சோ இதுதான் நடைமுறை. நீங்க 2024 முன்னுதாரணம் சொல்றீங்க, 2014 உதாரணத்தை காட்ட மாட்டேன்றீங்களே. எந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் சேர்ந்தாங்க, எந்த சென்ட்ரல் கமிட்டி முடிவு பண்ணிச்சு? தேவப்பிரியன் நீங்க மறந்துட்டீங்க. தேவப்பிரியன் 11 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இன்னொரு தடவை நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து முடிவு செஞ்சு பிரதமரை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னீங்க. அப்ப எந்த எம்பிக்கள், நான் சொன்னது கட்சி ரீதியா எடுக்கிறது கிடையாது. அப்படின்னா இன்னைக்கு கட்சி ரீதியா இன்னைக்கு முடிவு எடுத்துடலாமே. அதாவது 2014 தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்றத்தோட மைய மண்டபத்துல திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பெயர் வந்து ப்ரொபோஸ் பண்ணப்பட்டது. மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் கூட அந்த மைய மண்டபத்தில் அமர்ந்திருந்தார். திரு நரேந்திர மோடி அவர்களை அவர் வந்து கட்டி பிடித்து அவர் வந்து தன்னுடைய நன்றியை தெரிவித்தார். அதனுடைய விஷுவல்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, தயவுசெய்து அதை போட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஆக மொத்தம் 2014 இதே நடைமுறை தான் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு தேர்தலிலும் இப்படிதான் நடக்கும். அது வந்து எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, இதுதான் நடைமுறை. அதை தான் பாஜக திரும்பி திரும்பி வலியுறுத்துகிறது. சார், திரு இனியன் ராபர்ட், இந்த தேர்தல் யாருக்கான ஒரு கௌரவ பிரச்சனை? ஒரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருக்கீங்க, இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி தொடர் தோல்விகளில் இருக்கிறதுல இருந்து மீண்டு வர வேண்டிய நெருக்கடி இருக்கு. அடுத்ததாக 5 மாநில தேர்தல் வர இருக்கு. இந்த தேர்தல் அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப அவசியமானதா? இந்தியா கூட்டணி ஒரு மீண்டு எழக்கூடிய ஒரு வாய்ப்பா அதை பாக்குறீங்களா? நிச்சயமா வந்து இந்தியா கூட்டணிக்கு மீண்டெழுவதற்கான ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை எலெக்ஷன் கமிஷனும் மக்களுக்கு கொடுக்க போறாங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு முன்னாடி திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி ஒரு பாயிண்ட மறந்துட்டார். 2012ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய விவசாயிகள் மாநாட்டை நரேந்திர மோடி கூட்டுகிறார் அகமதாபாத்ல. அந்த விவசாயிகள் மாநாட்டை ஒட்டி அவர் இந்திய வரலாற்றில் எப்பொழுதும் இல்லாத மாதிரி முதல் முறையாக இவர்தான் பாஜகவினுடைய பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட், பிரதமர் வேட்பாளர் என்பதை அறிவித்தது பாஜக. அதன் பிறகுதான் இந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் போன்ற இந்த விவாதங்கள், மோடிக்கு நிகராக ராகுல் காந்தி இருப்பாரா, மோடி வர்சஸ் ராகுல் காந்தி போன்ற விவாதங்கள் இந்தியா முழுக்க நடந்தது. ஆனா இப்ப அதை மறந்துட்டாரா இல்ல அவர் மறைக்கிறாரா எனக்கு தெரியல. அப்போ பீகார்ல இன்றைக்கு நிதிஷ்குமாரை முன்னிலைப்படுத்துவதற்கு அவங்க கொண்டு வந்த ஒரு வியூகம் அவங்களாலேயே இன்றைக்கு பயன்படுத்த முடியலனா, அடிப்படையிலேயே பாஜக ஜேடியு கூட்டணி பீகாரில் மிகவும் வலுவிழந்து கிடப்பது என்பதற்கு இதை விட ஒரு மிக சிறந்த உதாரணம் எதுவும் இருக்க முடியாது.